ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சர் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி அந்த மூவி பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, த கில்லர்ஸ் கேம் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவி பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக உண்மையுமே ஒரு பயங்கர ஆக்ஷன் மூவி, அவ்வளோதான். அது மற்றபடி வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு பயங்கர ஆக்ஷன்ஸ் அண்டு அதுலேயுமே ஒரு சில லவ்ஸஸ், ஒரு ரொமான்ஸ் எல்லாம் கொடுத்து சீரியஸாக சூப்பராக கொடுத்துருந்த ஒரு மூவின்னு சொல்லலாம். ஒரு ஜாலியாக இருந்துச்சு அந்த ஆக்ஷன்ஸை பார்க்கும்போது. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஜான்விக் மூவி மாதிரி ஸ்டைலில் கொண்டு போயிட்டு அண்ட் அதுக்கான ஸ்டோரி டெப்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தது சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஆக்ஷன்னா நிறைய ஆக்ஷன்ஸு அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தா அப்படி இல்லை. பட் ஆக்ஷன்ஸஸ் வந்து நிறையாவே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் அந்த மூவியோட மோட்டோவே. ஸோ கில்லர்ஸ் கேம் அப்படின்ற அந்த மூவியில் வந்து பட்டிஸ்டாக வந்து இருப்பாப்புல. அந்த ஒரு கேஸ்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒரு ஜான்விக் ஸ்டைலில் ஒரு மூவின்னு சொல்லலாம். அதை எப்படி அதை கன்வே பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கான ஸ்டோரி, பேக் ஸ்டோரி, அந்த ஆக்ஷனுக்கு என்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது உண்மையுமே செம்ம சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி ஏதாவது பார்க்கணும், ஜாலியாக ஏதாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி பிடிக்கிறதான வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த மூவி ஆல்ரெடியாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பிடிச்சதா இல்லையா, எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவியோட ஒரு ஒன்லைனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பட்டிஸ்டா. ஸோ அவர் வந்து எப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி. ஸோ காசு கொடுத்தா கில் பண்ணுற மாதிரி அந்த ஒரு அவ்வளோதான். அந்த மிட்டில் தான் கொண்டு போய்ட்டுருப்பாங்க. ஸோ அப்படி எல்லாத்தையுமே கான்ட்ராக்டில் கொள்ளும்போது அவருக்கு அதிகமாக தலைவலிக்கும்போது அந்த கண் பிளர்னஸ் வருது. ஸோ இதை வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அது ஒரு கேன்சர், ஸோ ஒரு 3 மாதத்துக்குள்ளார இறந்துருவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லும்போது, அதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் வந்து இந்த லவ்வில் விழுந்திருப்பார். ஒரு பொண்ணை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த பொண்ணை பிடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட லவ்வை சொல்லலாம் அப்படின்ற அந்த ஒரு டைப்பில் இருக்கும்போது, அந்த ஒரு ஃபீலில் இருக்கும்பொழுது அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்றப்போ, இப்போ அவராட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணுக்கு உண்மையை சொன்னாலும் வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு ஸோ வேறு மாதிரி அவாய்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு என்கிட்டேருந்து காசு போக முடியுமோ, இன்சூரன்ஸ் போக முடியுமோ அந்தளவுக்கு போயிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குற அவனுக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தவர் ஸோ அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது என்னென்னா, ஒன்று நீ செத்தால் மட்டும்தான், அதாவது ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது செத்தால் மட்டும்தான் உனக்கு இந்த மாதிரி நடக்கணும் போது தான் இவர் கான்ட்ராக்டை வந்து பண்ணுவார். சரி, எனக்கு கான்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க, என்னை கொல்றதுக்கு வந்து எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிவிடுங்க, கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஃப்ரெண்டு வந்து இல்லை பண்ண மாட்டேன், உன்னை பண்ண முடியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ வேறு ஒரு இவருடைய அதாவது பட்டிஸ்டாவுடைய ஒரு பரம எதிரி மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு என்னை கொல்றதுக்கு ஆள் அசைன் பண்ணிவிடுங்க 48 மணி நேரத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2 டேஸ்க்கு அப்புறமா. ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறத ஃபினான்ஷியலாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி ஓரளவுக்கு ஃபிட் ஸ்டேஜ் பண்ணுறதுக்காக அந்த டைமிங் எடுத்துருப்பார். ஸோ அந்த டேவோடைய அந்த கொடுத்த டைமிங்கோட எண்ட் டைம் வரும்பொழுது அவருக்கு அந்த டாக்டர் கால் பண்ணி, இல்லை ரிப்போர்ட் மாறிடுச்சு, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு ஐயில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. டைம் நெருங்கிடும். வீட்டுக்குமே அசைன் பண்ண கில்லர்ஸ்லாம் வந்துடுவாங்க. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணி அதை எல்லாரையுமே கொண்டுட்டு எப்படி போகிறாரு அப்படின்றது தான் அந்த ஒரு ஃபுல் மூவியுமே. அது பயங்கரமாக இருக்கும். அதில் ரொமான்டிக்ஸஸ், அந்த லவ் வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ஆக்சுவலாக ரொமான்ஸை தாண்டி அந்த ஒரு இது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரேஜ் ஆஃப் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அசைன் பண்ண கில்லரை வந்து இவர் கொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறமா போயிட்டு அங்கே கொடுத்தவன்ட்டே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லும்போது, இல்லை மாறிடுச்சு, எல்லாரோடைய கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணு, நான் தானே கான்ட்ராக்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முடியாதுன்னு சொல்லும்போது, சரி நான் பார்த்துறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகி எத்தனை பேர் வருவாங்க. ஸோ எல்லாருமே கடைசியாக கொன்னாரா இல்லையா அப்படின்றது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக உயிரோடு இருக்காங்களா இல்லையான்றது தான். அண்ட் சீரியஸாக ஒரு பயங்கர ஆக்ஷன்ஸோட டக்குன்னு அந்த ஒரு கட்டிங்கோட பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் டைமுமே டக்குன்னு அந்த மூவியோட ஃப்ளோவுமே சூப்பராக போயிடுச்சு. அண்ட் ஃபைனலாக அந்த லவ்வையுமே எந்த இடத்துலையுமே கொஞ்சமாக அதையுமே அந்த காமிச்ச இடத்துல ஃபுல்லாக அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அந்த அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்றதுமே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் ஒரு லவ் மூவி அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். லவ் அந்த இதுவுமே பயங்கரமாக ஹேண்டில் பண்ணி அந்த ஆக்ஷன்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் திணிச்சிருப்பாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அது வந்து திணிச்ச மாதிரியே இருக்காது. அந்த ஆள் பட்டிஸ்டா வந்து ஒரு பயங்கர ஜேஞ்சாண்டிக்காக இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு அவருக்கான ஸ்ட்ரென்த் இருக்குன்றது அந்த ஆக்ஷனை வந்து பார்க்கும்போது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு பயங்கர ஜாலியான ஒரு ஆக்ஷன் மூவி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மேபி ஏதாவது ஒரு டைமில் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையுமே பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஏன் இந்த மூவி ஆல்ரெடியே பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, பிடிச்சதா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். பர்டா.